ஆவினால் நிறைந்து என்பது விசுவாசிகளுடைய தொடர்ச்சியான செயல். விசுவாசிகளுடைய தொடர்ச்சியான செயல் என்று பார்க்கும்போது, ஏற்கனவே விசுவாசிக்குள் குடியிருக்கிற வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக மூழ்கி இருங்கள். அதுதான் ஆவினால் நிறைந்து. ஆவினால் நிறைந்து என்று சொல்லும்போது, ஏற்கனவே விசுவாசிக்குள் வாசமாயிருக்கிற நிரந்தரமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக மூழ்கி இருங்கள். அப்படின்னா வேதத்தால் முழுவதுமாக ஆளப்படுதல். விசுவாசிகள் வேதத்தால் ஆளப்பட வேண்டும் என்பது கட்டளையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் என்றால் வேதத்தினால் ஆளப்படுவது. ஏன் பரிசுத்த ஆவியானவரை வாரும் வாரும்னு சொல்லிட்டு இருக்கான்னா, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் இருந்த யோவான் ஸ்நானகனுடைய சீசனை போல இயேசுவையும் தெரியல, பரிசுத்த ஆவியானவரும் தெரியல. அதனாலே ஆவியானவரே வாரும் வாரும் கத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் ஆவியானவரை வாரும் வாரும்னு கத்துனீங்கன்னா உங்களுக்கு இயேசுவை தெரியல, இயேசுவையை தெரியல, பரிசுத்த ஆவியானவரை தெரியலனா நான் பாவத்தில் இருக்கிறேன். இயேசுவை தெரிஞ்சால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் இருப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில்னா எனக்கு இயேசு தெரியாது. அப்போ இயேசு தெரியலனா நான் என்ன செய்யணும்? இயேசுவே என்னை ரட்சியும்னு சொல்லி அழுங்க. ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே நான் குற்றவாளி, ஆண்டவரே நான் உங்களுடைய தண்டனைக்கு நேராக இருக்கிறேன், உங்களுடைய கோபத்துக்கு நேராக இருக்கிறேன், ஆண்டவரே நான் செத்து போனேன், நரகத்துக்கு போவேன் ஆண்டவரே என்று அழுங்க. ஆண்டவரே நீர் மட்டும் தான் என்னுடைய பாவத்துக்காக சிலுவை மறிச்சிங்க, உங்களுடைய சிலுவை மரணம் மட்டும் தான் என்னை உயிர்ப்பிக்க முடியும், நீர் மட்டும் தான் எனக்காக ரத்தம் சிந்துனீங்கன்னு சொல்லி ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்க, ஆண்டவரே எனக்கு மனம் திரும்பலையும் விசுவாசம் தாங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்க.